ஹாய் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? காலையில் நீங்களாம் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் நான் இப்போ தான் எழுந்திரிச்சு இப்போ தான் சமைக்கவே போகிறேன். எல்லோரும் பொங்கல் நல்லபடியாக கொண்டாடினீங்களா? சிறப்பாக கொண்டாடினீங்களா? பொங்கல்லாம் முடிஞ்சா? எங்களுக்கும் பொங்கல்லாம் முடிஞ்சு. அதனால தான் இன்றைக்கி 10 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். நீங்களாம் 10 மணிக்கு சாப்பிட்டே முடிச்சிருப்பீங்க. 10 மணிக்கு எழுந்திரிச்சு இப்போ தான் சமையக்கட்டுக்கு வந்திருக்கேன். முகத்தை கழுவிட்டு சமையக்கட்டுக்கு வந்திருக்கேன். சமையலுக்கு வந்து சாப்பாடு வச்சாச்சு. சாப்பாடு அடுப்பில் இருக்குது. அடுத்து நான் என்ன குழம்பு வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கேரட் பீன்ஸு போட்டு உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு வைக்க போகிறேன். குழம்பு வச்சு சாப்பிட எப்படியும் 12 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஸ்கூல் ஆரம்பிக்கிறப்ப தான் திங்கக்கிழமை தான் கரெக்டாக 8:30 மணிக்கு சமைக்கும். அது வரைக்கும் இப்படி தான் போகும். ஒரு வழியாக கேரட் பீன்ஸ் குழம்பு வந்து குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இனி தேங்காய் திருவி போட்டு அப்படியே இறக்க வேண்டியது தான். அதுக்குள்ளே நம்ம போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பிட ரெடி ஆகிட்டு வந்துடலாம். ஏன்னா சமைச்சு முடிச்சுட்டு நம்ம போய் ப்ரஷ் பண்ணிட்டு வரதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட்டாகவும் பசிக்குது. வயிறு குவா குவான்னு கத்துது. அதனால் வந்து இதில் தேங்காவை தூவி விட்டுட்டு போய் ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு வழியாக சாப்பாடெல்லாம் ரெடியாகி சாப்பிட வந்தாச்சு. இங்கே பாருங்கள், ஒயிட் ரைஸு, கேரட் பீன்ஸ் குழம்பு. இப்போ அவசர குழம்பு இது, டக்கு டக்குன்னு செஞ்சாச்சு பசிக்குதுன்னு சொல்லி. அப்புறம் நேற்று சாயங்காலம் வச்ச மீன் குழம்போட பேலன்ஸ் இது வந்து துவையல். அடுத்தது கொஞ்சம் மிச்சரு. சிம்பிளான சாப்பாடு. யாருக்கெல்லாம் இந்த சாப்பாடு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்டில் பண்ணுங்கள். நாங்கள் இன்றைக்கி இதுதான் சாப்பிட போகிறோம், நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்கன்னு சொல்லி எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.